உடல்நலக்குறைவினால் மரணமடைந்த கராத்தே பயிற்சியாளரும் நடிகருமான ஷிஹான் ஹுசைனின் உடல் பெசன்ட் நகரில் உள்ள இல்லத்தில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரிடம் பயிற்சி பெற்ற கராத்தே வில்வித்தை மாணவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்போம். வினீஷ், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கராத்தே பயிற்சியாளர் ஹுசைனி நேற்று நள்ளிரவு 1:45 மணியளவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் உடல்முறைக்குறை காரணமாக உயிரிழந்திருந்தார். குறிப்பாக 20 நாட்களுக்கு மேலாக தனியார் மருத்துவமனையில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் எதிர்பாராத விதமாக மருத்துவமனையில் இருந்து உயிரிழந்தது அவருடைய ரசிகர்களையும் அவருடைய பயிற்சியாளர்கள், அதாவது அவருடன் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களையும் ஒரு சோகத்தில் ஆற்றிருக்கிறது. முன்னதாக தான் உயிரிழந்த 3 நாட்களுக்கு பிறகு தனது உடலை ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு தானம் செய்ய விரும்புவதாக ஹுசைனி வீடியோ வெளியிட்டிருந்தார். குறிப்பாக இன்று காலை முதலே பெரும்பாலான அவரிடம் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள், அதே போல சினிமா துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்களும் நேரடியாக வந்து பெசன்ட் இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவரது உடல் இன்று மாலை 4:30 மணி அளவில் ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியின் பின்புறம் இருக்கக்கூடிய இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக மதுரையில் இருக்கக்கூடிய அவரது சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவரது உடல் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்த நிலையில் மருத்துவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சென்னையிலேயே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்ய குடும்பத்தினர் மற்றும் அவருடன் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஹுசைனியை பொறுத்தவரை வில்வித்தை பயிற்சியாளர்கள் மட்டுமில்லாமல் அகில இந்திய வில்வித்தை சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் தமிழ்நாடு உட்பட பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களும் நடித்திருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.